رمضان كم هامت بك الأقلام واستبشر الضعفاء والأيتام حيث القلوب مع الصيام يسودها ذيل العطاء يحفها الإلهام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. நயவஞ்சகர்களை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக அழுத்தமான உபதேசங்களை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நயவஞ்சகர்கள் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் மிக கீழான தட்டிலே நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நயவஞ்சகர்கள் என்பவர்கள் விரோதிகளை விட, காபிர்களை விட மிக ஆபத்தானவர்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளே இருந்து குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். இன்று உலகளாவிய ரீதியிலே பார்க்கிறோம், இஸ்லாமிய உம்மத்திலே நாங்களும் முஸ்லீம்கள் என்று கூறிக்கொண்டு சியோனிசத்துக்கு ஆதரவாக இஸ்லாமிய மக்களை காட்டி கொடுக்கக்கூடிய, இஸ்லாமிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மௌட்டீகமான உலகத்திலும் காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் சிலதை குர்ஆனிலே சொல்லுகின்றான், நிறைய சொல்லுகின்றான். சிலதை உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டார்கள்? வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு, சஹாபாக்கள் நம்பியது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், காலு அனு உமினு கம ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் நம்பியது போலா எங்களையும் நம்பச் சொல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, இந்த நயவஞ்சகர்கள் தான் மடையர்கள், ஆனால் வலாக்கின் லா யஅலமூன், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்று பார்க்கிறோம், இஸ்லாமிய பிரச்சார பணியிலே சஹாபாக்கள் ஒன்றை எவ்வாறு நம்பினார்களோ அதுபோல நீங்கள் நம்புங்கள் என்று கூறினால் அதற்கு மாற்றமாக பேசக்கூடிய, சஹாபிகளை விட ஞானம் பெற்றவர்களாக பேசக்கூடிய, அறிஞர்களாய் தம்மை அடையாளப்படுத்தக்கூடிய மக்களை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு அடையாளத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்லி காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், என்ன சொல்வார்கள்? இந்த பூமியில் ஃபசாது, ஃபித்னாக்கள், குழப்பங்களை உருவாக்காதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் முஸ்லிஹூன், சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுவார்கள். தம்மை ஒரு சீர்திருத்தவாதிகளாக காட்டிக்கொள்வார்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாக்கின் லா யஷ்உரூன், அவர்கள்தான் உண்மையான குழப்பக்காரர்கள், ஆனால் அவர்கள் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவதாக, வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூன்றாவது அடையாளம். வைதா லகுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால் காலு ஆமன்னா, நாங்களும் உங்களோட தான், நாங்களும் ஈமான் கொண்டாக்கள் தான், நாங்களும் முஸ்லீம் தான் சொல்லிக் கொள்ளுவாக. வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய தலைவர்களிடத்திலே அவர்கள் சென்று விட்டால் காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோட தான், ஆனால் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன், நாங்கள் அவங்களோட இல்லை, அது நாங்கள் ஒரு பரிகாசமாக செஞ்ச விஷயம் என்று அங்கே இரட்டை முகமாக நடப்பார்கள். இன்று இஸ்லாமிய உலகிலே அதிகமான நாடுகள், அதிகமான தலைவர்கள், அதிகமான அறிஞர்களை இந்த அடையாளங்களிலே பார்க்கிறோம். பாருங்கள், மார்க்கத்திலே சஹாபாக்கள் நம்பியது போல நம்புங்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை மடையர்கள் என்றோ அல்லது அவர்களுக்கு அறிவு இல்லை என்றோ, அவர்களுக்கு இன்றைய நவீன விஞ்ஞானம் தெரியாது என்றோ சொல்லி அந்த சஹாபாக்களை நிராகரிப்பார்கள். ஒன்று. அதே போல குழப்பத்தை தோற்றுவிக்காதீர்கள் என்று கூறினால் இல்லை இல்லை நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிவிடுவார்கள். அதையும் பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், இஸ்லாமிய உம்மத்திலே இஸ்லாம் யாரை நம்முடைய காவலர்களாக, நம்பிக்கையானவர்களாக எடுக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அவர்களையெல்லாம் உற்ற நண்பர்களாக, தங்கள் காவலர்களாக, தங்கள் நாட்டின் காவலர்களாக ஏற்றுக்கொண்டு இதர இஸ்லாமிய சமுதாயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனமான தலைவர்கள் நாடுகளை ஆளுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இன்று பாருங்கள், பலஸ்தீனை இழந்திருக்கின்றோம், ஈரானிலே பல பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கின்றோம், இதர லெபனான், யமன் போன்ற, சிரியா போன்ற நாடுகளிலே சொல்லுன்னா துயரை
இஸ்லாமிய சமுதாயம் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறது. காரணம் இப்படியான நயவஞ்சகர்கள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் ஈமானில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோமோ அதுபோல நயவஞ்சகத்தனத்திலும் நாம் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கட்டத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் நிறைந்த மக்களாக, நயவஞ்சகத்தனம் அற்ற மக்களாக நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக, வாழ வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காதிரன் முன் வர வேண்டும். மன்னர் அப்துல்